கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்புல சொல்லுவோம். வார தொடக்கமான 13, 14 தேதிகளில் ராசியில சந்திரன் இருக்காருங்க. ராசியவே குருபவன் பார்க்குறாரு. அப்ப ஒளி குறைந்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால நீங்க பலமாவீங்க. சோம்பலுக்கு வேலை இல்லை உங்க தசா புத்திப்படி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 15, 16 தேதிகளில் 2ஆம் இடத்துக்கு போகுது. இந்த சுபத்துவமும் பாவத்துவமும் கலந்த மீனராசி அமைப்பை இதோட ஆட் பண்ணோம்னா குடும்பஸ்தானத்துல விவாதங்கள் வைக்கக்கூடாது. வாக்கால் பிழைப்பவர்கள் சூதானமே பேசணும். கடை வச்சுக்கலே ஒரு பலசர கடை வச்சிருக்காரு, வாக்கால் பிழைப்பவர் தான் அவரையும் சொல்லலாம். வக்கீல் தொழில வாக்கால் பிழைப்பவர் வரும், ரெஃப் பூரா இருக்கும். இவங்க பூராமே நல்ல அமைப்புல அடிப்படை பலம் அந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இல்லை. அடிப்படை பலம் சிதைஞ்சு போய் தசாபுத்தி ரீதியா ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கவங்க இந்த இடத்துல கவனமா இருக்கணும். 2ஆம் இடம் கொடுக்கல் வாங்கல கவனம். வார கடைசியில 3ஆம் இடம் வரும். 3ஆம் இடம் சூரியன் இங்க இருக்காரு. அமாவாசை அமைப்பா இருந்தாலும் சகோதர உறவு, தேக நலம், நம்ம முயற்சி இப்படி அமைப்புல கண்டிப்பான முறையில அங்க சுக்கரங்கிற ஒரு பேரொழி வேற இருக்கு. அதனால முயற்சி பலிதமாகும். இந்த வார கடைசியில உங்களோட முயற்சிகள் பலிதமாகும். ஃப்ரெஷ்ஷா இருவீங்க. உங்க தேக நலம் கூடும். குரு பகவான் இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி நல்லா தானே இருக்கீங்க. அவங்க ஜாதகப்படி நல்ல ஜாதகம் பண்றது மேற்கொண்டு நல்லா இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்காரு. ஒரு வருஷ காலமா பிள்ளைகளுடைய ஒரு விஷயங்கள்லாம் ஓரளவு நல்லா தானே இருக்குது. பலவீனமானவங்க கூட ஓரளவு நல்லா தானே இருக்காங்க. 5ஆம் இடம் செயல்படுது தானே.